கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களாக இருக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆனால் இந்த கன்னிராசி சொல்கிறவங்கலாம் நல்லது நடக்க போதுங்கிறான். யூடியூப் திறந்தாவே கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டால் என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் இது நடந்த பாடு இல்லையே அப்படின்னு கேட்குற உங்களுக்கு தசாபுத்தி தான் உங்களுக்கு பேசும். பொது ஜாதகம் வந்து எப்பயுமே நார்மல் தான். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறேன். ஏன் சார் நல்லது நடக்குதுன்னு கேட்குற எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கான காலமும் நேரமும் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தே இருக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது என்ன தெரியுமா? ஒரு 1.5 வருடம், ஒரு 2 வருடத்திற்குள்ளே நீங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் நிறையா சந்திச்சிருப்பீங்க. அந்த இடத்துலேருந்து உயிர் தப்பிச்சு மறுபிறவி எடுத்த நீங்கள் இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய நல்லது தான். ஏன்னா அந்த டைமில் நிறையா பேருக்கு, கன்னிராசிலேருந்து நிறையா பேருக்கு மிகப்பெரிய இதாக இருந்தது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து இப்போ கடவுளினுடைய அருளால் தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு மறுபிறவி சார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2-3 வருடங்களில் எத்தனை தடவை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, அதிலேருந்து எப்படி உயிர் தப்பிச்சு வந்தீங்க, கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சிலருக்கெலாம் தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது இருக்கும். அதாவது உங்களுடைய நினைவாற்றலும் உங்களுடைய குழப்பங்களும் பயமும் பதட்டமும் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கே இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்காகவாது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் 2 நாள் 3 நாள் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்தது. ஸோ மருத்துவ ரீதியான விஷயங்களையும் உடல் ஆரோக்கியத்துலேயும் தான் வந்து ரொம்பவே உங்களை வந்து பிரச்சனை பண்ணி விடுது அப்படின்னு சொல்லணும். அப்படி பிரச்சனை பண்ண உங்களுக்கு அதை அப்படியே கிளியர் பண்ணி சரி பண்ணி உங்களை உயிரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இதுதான் கடவுளினுடைய அருள். கடவுளை நீங்கள் இத்தனை நாள் கும்பிட்டதுக்கான ஒரு மிகப்பெரிய அருள் தான் உங்களை திருப்பி காப்பாற்றி கூட்டு வந்தது. ஓரளவுக்காவது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் உடல் ஆரோக்கியமில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் ஓரளவுக்காவது உங்களை பரவாயில்லையா இருக்குது அப்படின்னா அது வந்து கடவுள் காப்பாற்றி உங்களுக்கு கூட்டு வந்தது மட்டும்தான் காரணங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே கடவுளினுடைய அருள் உண்டு. அதுலேயும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள்லேருந்து விலைக்கு வந்திருக்கணும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பூர்வீகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. பூர்வீகத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு செட் ஆகாது. அதிலேருந்து அப்படி அப்படியே மாறி மாறி இருக்கிறது தான் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னா கடவுளை நம்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் அந்த கடவுளை நம்புவாங்க. ஜோதிடத்தை நம்புவாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை நம்புவாங்க. அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவாக தோணணும். அப்போ தான் இதை நீ செஞ்சு கொடுத்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இவங்க வந்து ப்ளே பாய் சார் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கன்னிராசிங்கிறது மற்றவர்களால் ஈஸியாக அன்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி தான் கன்னிராசி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆணாந்தா பெண் பக்கம் இருப்பீங்க, பெண்ணாந்தா ஆண் பக்கம் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஈர்ப்புடையவர்களாக இருப்பீங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், இவங்க கூட நட்பாக இருக்கணும், இவன் நல்ல கேரக்டர், இவன் நடந்துக்கிறது நல்லா இருக்குது, இவன் ஓப்பனாக இருக்கான், இவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கான், இவன் பேசுகிறது நல்லா இருக்குது, பேசுகிற விதம் நல்லா இருக்குது, காமெடியாக பேசுகிறான், நையாண்டியாக பேசுகிறான், இவன் பேசும்போதே வந்து தெளிவாக இருக்குது, ஓப்பனப்பாக பேசுகிறான் அப்படின்னு வைப்பாங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்கு பின்னாடியும் ஒரு சைலண்ட் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சைலண்ட் ஃபேஸில் இவங்க நிறைய கஷ்டங்களே அனுபவிச்சுருக்காங்க. அந்த சைலண்ட் ஃபேஸில் இவங்க நிறைய சின்ன ஒரு திருட்டு வேலைகளையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். திருட்டு வேலைன்னா போய் பொருளை திருடுறது அந்த மாதிரி இல்லை. மற்றவங்களால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேடி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய மறுபக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் மர்மமான பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய பேருக்கு தெரியாத சில பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் எவ்விதத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்காதவர்கள். ஆனால் சின்ன துரோகங்கள்னால் இவங்க வந்து ரொம்ப ஆட்கொட்டப்பட்டவர்கள். ஸோ பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயத்தில் கவனம் ரொம்பவே தேவை. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இனி வரக்கூடிய வாழ்க்கைகள், அன்றாட வாழ்க்கைகள் ஒரு 6 மாத காலங்களுக்கு அப்படியே நார்மலாக தான் போயிட்டே இருக்கும். இந்த 6 மாத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மேலே ஏற்றம். இதில் நீங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த ஒரு வாரத்துலேயே கரெக்டாக இன்னையிலேருந்து 15 நாட்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டெப் அப் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் அப் வைப்பீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டெப் அப் வைப்பீங்க. இந்த ஸ்டார்ட் அப்பு ஸ்டெப் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வந்து உருவாகும். சின்ன கடன்களோடு உருவாயிருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன கடன்கள் இருக்கும் அப்படிங்கிறது நேரம் விதி. அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடன்களும் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் வாங்குவீங்க. அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் வாங்குறதுக்காக அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த கடன்கள் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி மற்றவர்களுக்கு யாருக்காவது சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நகைகளோ அல்லது ஏதோ ஒரு லோனோ இல்லை நகை பேங்க்கில் வச்சோ இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இப்போ கடன் வாங்குவீங்க. அது வந்து யூஸ்லெஸ் கிடையாது, யூஸான கடனாக தான் நீங்கள் வாங்குவீங்க. அது எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக தான் மாறும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதனால் நான் அது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட்டை தொழிலில் போடுறீங்க, பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போடுறீங்க.
ஸ்டார்டிங்கில் ஒரு வாரம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக பயமாக இருக்குது, தப்பான முடிவு எடுத்துகிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக பயமாக இருக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து லாபம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே பயங்கரமான லாபமாக மாற ஆரம்பிக்கும். இது நம்ம முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு நல்ல ஒரு லாபகரமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதீத முதலீடுகள் போடாதீங்க. உங்களோட கைக்கு அடக்கமான முதலீடு பண்ணுங்கள். உங்களால் அந்த கைக்கு அடக்கமான கடனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதீத முதலீடுகள் போடக்கூடாது. ஓரளவுக்கு அமௌண்ட் எடுக்கிறீங்க, அதில் கரெக்டாக நீங்கள் வந்து பேங்க்கில் இருந்து ஏதோ பண்ணுறீங்க, அதை எடுத்து தொழிலில் போடுறீங்க, ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து லாபத்தை எடுக்கிறீங்க. வட்டி தான் ஃபஸ்ட்டு வருது, வட்டி கூட வரல சார் என்ன லாபம் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்புறம் அதுக்கப்புறமே லாபம் வர ஆரம்பிக்குது. லாபம் அசலை விட அதிகமாக 10-20 மடங்கு மேலே ஏறிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் உங்களுடைய இனி வரக்கூடிய வாழ்க்கைகள் அமையுதுங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. தொழிலில் கவனத்தை மட்டும் அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா போதுமானது. இந்த காலகட்டம் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 2 வீலர், ஸ்கூட்டி, பைக்கு, கார் ஏதோ ஒன்று செகண்ட் ஹேண்டாவது, இதில் ஏதோ ஒன்று செகண்ட் ஹேண்டாகவே வாங்குவீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலுக்கு பொருத்தமான ஒரு ராசி கன்னிராசி. ஆனால் அந்தளவுக்கு வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாத ராசியும் கன்னிராசி தான். அவங்களுடைய சுகத்துக்காகவே எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. உங்களுக்கு எது ஃப்ரீயாக இருக்குது, உங்களுக்கு எது லக்ஸூரியாக இருக்குது, உங்களுக்கு எது நல்லா இருக்குது, அதுக்கு தான் நீங்கள் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட்டே பண்ணுவீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பணத்தை தேவையில்லாத செலவுகளுக்கு செலவழிக்காதீங்க. பணத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. அதை எதுக்காக செலவு பண்ணுமோ அதுக்காக மட்டும் செலவு பண்ணுங்கள். அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் மிகவும் நல்லது. அதன் மூலமாக பல லாபங்களை அள்ளலாம். அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு கன்னிராசியாக இருக்கீங்க, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க, ஒரு 12th படிச்சுட்டீங்க, காலேஜ் படிச்சுட்டீங்க அப்படின்னா தயவு செய்து படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இது வந்து உங்களுக்கு மைண்ட் டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையில்லாமல் மைண்டை டைவெர்ட் பண்ணி வேறு எதுலையாவது உங்களை வந்து காட்டுறதுக்கு பார்க்கும். அதெல்லாம் காட்டலாம், இதெல்லாம் காட்டலாம்னு மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஸோ அதில் தயவுசெய்து மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. வேறு எதுலேயும் உங்கள் பக்கம் ஏதாவது காதலில் விழுவுறது, சார் அவன் இப்படி பண்ணான் சார், இவன் இப்படி பண்ணான் சார், அவன் அதுக்காக தான் சார் இது பண்ணான், அதெல்லாம் ஒன்றும் இப்போ அதெல்லாம் சும்மா ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா செவ்வளோ உங்களே அப்பிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் நல்லா க்ளீனாக வந்துட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைகளை மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையலாம். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அது வந்து புரியுறதே இல்லை. ஸோ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கன்னிராசிக்கு வேலையும் தொழிலும் கல்வியும் நல்லா அமையும். அதை கெடுக்கிறது உங்களுடைய கிரக அமைப்பு பார்த்தா இருக்கும், உங்களுடைய தசாபுத்திகளாக தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணும்போது நீங்கள் எதை மெயினாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதா. ஏன் இவங்க சொல்கிறது நம்மளுக்கு ஒரு சிலது தான் பதியுது, ஒரு சிலது பழிக்க மாட்டேங்குது. திருமணமான ஆகாதவர்களுக்கு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது. ஏன் காரணம்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காதெல்லாம் கை கொடுத்தே தவிர திருமணம் மட்டும் ரொம்ப டேஞ்சர் பண்ணிகிட்டே இருக்கும். தள்ளி தான் போகும். அப்புறம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் ஆகி செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தள்ளி போகிறதான ரீசன் என்ன? குழந்தை பேர்கள் ஏன் அமையறதுக்கு லேட் ஆகுது? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் குறிக்குது. ஏன்னா கன்னிராசி எது ஆரம்பித்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படி சும்மா ஜர்க்கு ஆகி அதில் ஒரு சின்ன சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தி அதில் சின்ன சின்ன ஃபெயிலியரை காட்டி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சக்ஸஸே ஆகும். ஸோ இது வந்து கன்னிராசியோட இயல்பே தான். திருமணமே ரெடியாகும், பிரச்சனையாகும், மறுபடியும் செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் திருமணம் வந்து ஒட்டுக்காக கைக்கூடி நல்லபடியாக வரும். அதே மாதிரி குழந்தை பேருமே சின்ன இது ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க, அப்புறம் அவாய்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறக்கும், நல்லபடியாக பிறந்து வளர்ந்து வரும். ஸோ இது மாதிரி நிறைய தடைகளை தாண்டி தான் வந்து இந்த கன்னிராசியில் வந்திருக்கு. தொழிலையும் அப்படி தான், கல்வியிலையும் அப்படி தான், வாழ்க்கையிலையும் அப்படி தான், திருமணத்தில் எப்படி தான், குழந்தைகளையும் அப்படி தான். ஸோ எங்களோட லைஃப் வந்து மென்மேலும் வளருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சின்ன சொதப்பல்கள் பண்ணுவீங்க, அந்த சொதப்பல்லாம் மறுபடியும் சரி பண்ணுவீங்க, மறுபடியும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி அதோட அதிகமாக நீங்கள் வந்து லாபம் எடுப்பீங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ்க்கான ராசி. ஆனால் என்னது, சின்ன முந்திரி குடத்தனமும் சில காலகட்டமும் சில நேரமும் சில தசாபதிகளும் உங்களை வந்து அப்படியே லைட்டாக ஆட்டி வைக்கும். இந்த டைம் உங்களுக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே கொஞ்சம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. சின்ன இது இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பதட்டமாகவோ பயமாகவோ எடுத்துக்க தேவையில்லை. சக்ஸஸ் நடக்கும். பேக் அடிக்காமல் இறை வழிபாடு பண்ணிவிட்டு, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு, குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு பொங்கல் வச்சு 2 எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டு அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு முடிஞ்சால் 2 நெய் விளக்கு அது கண்டிப்பாக போடும். குலதெய்வத்துக்கு போய் நெய் விளக்கு போட்டு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 1 முழம் மல்லிகைப்பூ சாமிகிட்ட, அம்மன் தெய்வங்களாக இருந்தாலும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவீங்க, எந்த தெய்வங்களாக இருந்தாலும் மல்லிகைப்பூ வச்சு வணங்குங்க. இது வந்து கன்னிராசிக்கே உண்டான ஒரு அற்புதமான விஷயம். மல்லிகை குண்டு மல்லி வாங்கிட்டு போய் வச்சு வணங்குங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ அந்த இடத்துல சாமி வச்சு வணங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டதை கொடுக்கும். அது அந்தளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கும் கன்னிராசிக்கும் ஆப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. சரி இதெல்லாம் ஓகே, ஆனால் முழு ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜோதிடரை பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர்,
உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கான தீர்வை நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்டாக இல்லை, அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத அடித்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் கிட்ட தான் நான் உங்களோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும்